வணக்கம் மற்றும் இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். கேல்வானிக் சிகிச்சையானது சருமத்தை தூண்டுவதற்கும், சுருக்கங்களை குறைப்பதற்கும், தோய்வுற்ற சருமத்தை உயர்த்துவதற்கும், சருமத்தின் நிறத்தை மேம்படுத்துவதற்கும் குறைந்த அளவிலான மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. குறிக்கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் கீழ்க்கண்டவற்றை அறிய முடியும். கேல்வனிக் ஃபேஷியல் டிவைஸ் மற்றும் அதன் செயல்பாடுகளை விவரிக்கவும், கேல்வனிக் ஃபேஷியல் சாதனத்தின் பயன்பாடுகளை பட்டியலிடவும் மற்றும் கேல்வனிக் சாதனத்தை பயன்படுத்தி ஃபேஷியலை விளக்கவும் முடியும். கேல்வனிக் ஃபேஷியல் சாதனம் என்பது குறைந்த அளவிலான மின்னோட்டத்தை பயன்படுத்தி தோலின் தோற்றத்தை மேம்படுத்த உதவும் அழகு சாதனமாகும். இந்த சாதனத்தில் பொதுவாக உள்ள 2 மெட்டல் ப்ரோபுகள், ஒன்று பாசிட்டிவாக சார்ஜ் செய்யப்பட்டவை மற்றும் ஒன்று நெகட்டிவ் சார்ஜ் செய்யப்பட்டவை. இந்த சாதனம் 2 கட்டங்களில் செயல்படுகிறது: டெசின்க்ரஸ்டேஷன், அயனோடோஃபோரிசிஸ். டெசின்க்ரஸ்டேஷன் கட்டத்தில் கிளென்சிங் சொல்யூஷன் அல்லது ஜெல்லை தோலில் ஆழமாக பூச நெகட்டிவ் சார்ஜ் செய்யப்பட்ட ப்ரோபு பயன்படுகிறது. மின்சாரம் துளைகளுக்குள் உள்ள அசுத்தங்கள் மற்றும் குப்பைகளை தளர்த்தவும் உடைக்கவும் உதவி செய்கிறது. இதனால் தோலில் இருந்து அவற்றை பிரித்தெடுப்பதை எளிதாக்குகிறது. அயனோடோஃபோரிசிஸ் கட்டத்தில் பாசிட்டிவாக சார்ஜ் செய்யப்பட்ட ப்ரோபு தோலில் ஊட்டச்சத்து நிறைந்த சீரம் அல்லது பிற தோல் பராமரிப்பு பொருளை தடவ பயன்படுகிறது. மின்னோட்டம் பொருளை தோலில் ஆழமாக தள்ள உதவுகிறது, அங்கு அது மிகவும் திறம்பட உறிஞ்சப்பட்டு அதிக நன்மைகளை அளிக்கும். கேல்வனிக் ஃபேஷியல் சாதனம் இரத்த ஓட்டத்தை தூண்டுவதற்கும் தோலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் தோற்றத்தையும் மேம்படுத்த உதவுகிறது. கேல்வனிக் சிகிச்சையின் பயன்பாடுகள். இப்போது கேல்வனிக் சிகிச்சையின் பயன்பாடுகளை பார்ப்போம். இந்த சிகிச்சையானது பல்வேறு தோல் வகைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஆனால் கீழ்கண்ட தோல் நிலைகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்: எண்ணெய் சருமம், நெரிசலான தோல், முகப்பரு வாய்ப்புள்ள தோல், நீரிழப்பு தோல் மற்றும் வயதான தோல். கேல்வனிக் சிகிச்சை பாதுகாப்பானது மற்றும் பெரும்பாலான தோல் வகைகளுக்கு ஏற்றது என்றாலும், பின்வரும் நிபந்தனைகளை கொண்ட வாடிக்கையாளர்களுக்கு இந்த சிகிச்சையை நீங்கள் பரிந்துரைக்க கூடாது: சென்சிட்டிவ் தோல், ரொசேஷா, உடைந்த அல்லது சேதமடைந்த தோல், மெட்டல் இம்ப்ளான்ட்ஸ் அல்லது சாதனங்கள் மற்றும் கர்ப்பம். உங்கள் வாடிக்கையாளர்கள் இந்த நிபந்தனைகளில் ஏதேனும் அறிகுறிகளை காட்டினால் சிகிச்சையை தொடர வேண்டாம். வாடிக்கையாளரின் தோல் வகை, கவலைகள் மற்றும் அவர்களுக்கு ஏதேனும் முரண்பாடுகள் இருப்பதை மதிப்பிடுவதற்கு வாடிக்கையாளருடன் முழுமையான ஆலோசனையை நடத்துவதன் மூலம் தொடங்கவும். அவர்களின் குறிப்பிட்ட தேவைகளுக்கேற்ப சிகிச்சையை தனிப்பயனாக்கவும் செயல்பாட்டின் போது அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இந்த படி உங்களுக்கு உதவும். கேல்வனிக் சாதன சிகிச்சைக்கு வாடிக்கையாளரின் தகவலறிந்த ஒப்புதலை பெறவும். சாத்தியமான நன்மைகள், அபாயங்கள் மற்றும் சிகிச்சைக்கு பிந்திய பராமரிப்பு வழிமுறைகள் பற்றிய தகவல்களை அவர்களுக்கு வழங்கவும். அவர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் அல்லது கவலைகள் இருந்தால் அவற்றை தெரிவிக்கவும். ஒப்புதல் படிவத்தில் வாடிக்கையாளர் கையெழுத்திட வேண்டும். உங்கள் வாடிக்கையாளருக்கு கேல்வனிக் சிகிச்சையை செய்வதற்கு முன் நோய் தொற்றுகளை தடுக்க டிஸ்இன்ஃபெக்டன்ட் வைப்பால் சாதனத்தை சுத்தப்படுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கைகளையும் சோப்பு மற்றும் தண்ணீரால் கழுவ வேண்டும். செயல்முறைக்கு முன் வாடிக்கையாளர் சௌகரியமாக இருப்பதை உறுதி செய்யவும். கேல்வனிக் சிகிச்சையின் போது வாடிக்கையாளர் அனுபவிக்கும் செயல்முறை மற்றும் உணர்வுகளை விளக்குங்கள். குறைந்த அளவிலான மின்னோட்டங்கள் மற்றும் அவர்கள் உணரக்கூடிய கூச்ச உணர்வு அல்லது வெப்பமயமாதல் பற்றி அவர்களுக்கு தெரிவிக்கவும். சிகிச்சையானது வாடிக்கையாளருக்கு அசௌகரியம் அல்லது வலியை ஏற்படுத்தக்கூடாது என்பதை உறுதிப்படுத்தவும். சிகிச்சை பகுதியில் இருந்து நகைகள் அல்லது உலோகப் பொருட்களை அகற்ற வாடிக்கையாளரிடம் கேளுங்கள், ஏனெனில் இவை கால்வனிக் மின்னோட்டத்தை குறுக்கிடலாம் மற்றும் அசௌகரியம் அல்லது தோல் எதிர்வினைகளை ஏற்படுத்தலாம்.
வாடிக்கையாளரை சலூன்கோன் மூலம் அலங்கரித்து வாடிக்கையாளரை ஃபேஷியல் பெட்டில் வசதியாக படுக்க வைக்கவும். பின்னர் வாடிக்கையாளரின் தலைமுடியை சுற்றி ஹெட்பேண்டை வைக்கவும். இதற்கு பிறகு நீங்கள் செயல்முறைகளை தொடங்கலாம். கால்வனிக் சிகிச்சையில் ஈடுபடும் படிகள். வாடிக்கையாளருக்கு கால்வனிக் சிகிச்சை எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை இப்போது பார்க்கலாம். இந்த செயல்முறை 5 அடிப்படை படிகளை கொண்டுள்ளது. அவை: படி 1, சருமத்தை சுத்தம் செய்யவும். படி 2, சருமத்தில் அசிட்டிக் சொல்யூஷன் பயன்படுத்தவும். படி 3, சருமத்தில் ஆல்கலைன் சொல்யூஷன் பயன்படுத்தவும். படி 4, சருமம் பராமரிப்பு பொருட்களை சருமத்தில் ஊடுருவவும். படி 5, சருமத்தை மென்மையாக்க சீரம் அல்லது மாய்ஸ்சரைசரை பயன்படுத்தவும். இப்போது ஒவ்வொரு படியையும் விரிவாக பார்ப்போம். மேக்கப், எண்ணெய் அல்லது குப்பைகளை அகற்ற வாடிக்கையாளரின் முகத்தை கிளென்சிங் மில்க் கொண்டு சுத்தம் செய்வதன் மூலம் தொடங்கவும். கால்வனிக் மின்னோட்டத்தை சருமத்தில் திறம்பட ஊடுருவுவதை அனுமதிக்க இந்த படி முக்கியமானது. வெதுவெதுப்பான நீரில் நனைத்த ஃபேஷியல் ஸ்பாஞ்ச் மூலம் முகத்தை துடைக்கவும் மற்றும் சருமத்திற்கு மென்மையான கிளென்சரை பயன்படுத்தவும். உங்கள் விரல் நுனியில் கிளென்சரை எடுத்து சுத்தப்படுத்திய தோலில் தடவி ஒரு வட்ட இயக்கத்தில் மசாஜ் செய்து தொடங்கவும். வாடிக்கையாளரின் சரும வகை மற்றும் நிலைக்கு பொருத்தமாக இருந்தால் இறந்த தோல் செல்களை அகற்றவும் மற்றும் சிறந்த பொருள் ஊடுருவலை ஊக்குவிக்கவும் எக்ஸ்ஃபோலியேட்டிங் செய்வதை கருதுங்கள். வெதுவெதுப்பான நீரில் முகத்தை கழுவி உலர வைக்கவும். கால்வனிக் சாதனத்தை பயன்படுத்துவதற்கு முன் வாடிக்கையாளரின் சருமத்தை நன்கு சுத்தம் செய்யப்பட்டுள்ளதை உறுதி செய்ய வேண்டும். அசிடிக் சொல்யூஷன் சரும எண்ணெயை உடைக்கிறது, நுண்ணறைகளை அழிக்கிறது மற்றும் தோல் அசுத்தங்களை பிரித்தெடுக்கிறது. கால்வனிக் சாதனங்களில் பயன்படுத்துவதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அசிடிக் சொல்யூஷனை தேர்ந்தெடுக்கவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல்யூஷன் வாடிக்கையாளரின் சரும வகைக்கு ஏற்றது என்பதை உறுதிப்படுத்தவும். முழு முகத்திலும் அசிடிக் சொல்யூஷன் பயன்படுத்துவதற்கு முன் வாடிக்கையாளரின் தோலில் ஒரு சிறிய பகுதியில், பொதுவாக உள்கை அல்லது காதுக்கு பின்னால், ஒரு பேட்ச் சோதனை செய்யுங்கள். சிறிதளவு அசிடிக் சொல்யூஷன் எடுத்து பிரஷ்ஷை பயன்படுத்தி வாடிக்கையாளரின் முகம் மற்றும் கழுத்தில் மெல்லியதாகவும் சமமாகவும் தடவுங்கள். அடுத்து தோலுக்கு கண்டக்டிவ் ஆல்கலைன் ஜெல்லை பயன்படுத்துங்கள். இந்த ஜெல் கால்வனிக் கரண்ட் கண்டக்டிவிட்டியை அதிகரிக்க உதவி தோலில் ஆழமாக ஊடுருவ அனுமதிக்கிறது. கால்வனிக் ஃபேஷியல் சிகிச்சையில் பயன்படுத்துவதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஆல்கலைன் சொல்யூஷனை தேர்வு செய்யவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல்யூஷனை வாடிக்கையாளரின் தோல் வகைக்கு ஏற்றது என்பதை உறுதிப்படுத்தவும். ஒரு சிறிய அளவு ஆல்கலைன் சொல்யூஷனை எடுத்து காட்டன் பேட் அல்லது பிரஷ்ஷை பயன்படுத்தி சிகிச்சை பகுதியில் சமமாக தடவுங்கள். ஒரு மெல்லிய அடுக்குடன் தொடங்கி முகத்தின் விரும்பிய பகுதிகளை மறைக்க தேவையான அளவை படிப்படியாக அதிகரிக்கவும். மென்மையான கண் மற்றும் உதடு பகுதிகளை தவிர்க்கவும். இந்த படிநிலை அயான்டோஃபோரசிஸ் என அழைக்கப்படுகிறது. கால்வனிக் சாதனத்தை இயக்கி நெகட்டிவ் ப்ரோபை வைத்திருக்குமாறு வாடிக்கையாளரை கேட்கவும். பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோப் மூலம் மேல்நோக்கி மற்றும் கீழ்நோக்கி இயக்கத்தில் சருமத்தில் மெதுவாக மசாஜ் செய்யவும். ஒரு நேரத்தில் ஒரு பகுதியை கவனம் செலுத்திக் கொண்டு கழுத்தில் இருந்து தொடங்கி நெற்றி வரை உள்ள வழிகளில் வேலை செய்யுங்கள். கண்கள் மற்றும் உதடுகள் போன்ற சென்சிட்டிவ் வாய்ந்த பகுதிகளை தவிர்க்கவும். சிகிச்சையானது நிலையான அழுத்தம் மற்றும் மென்மையான இயக்கங்களுடன் செய்யப்படுவதை உறுதிப்படுத்தவும். இது சருமத்தில் பயன்படுத்தப்படும் சரும பராமரிப்பு பொருட்களின் ஊடுருவலை மேம்படுத்துகிறது. சருமத்தை 10 முதல் 15 நிமிடங்கள் வரை தொடர்ந்து மசாஜ் செய்யவும். சிகிச்சை முழுவதும் உங்கள் வாடிக்கையாளரின் வசதியை உறுதிப்படுத்த அவர்களுடன் தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள். கால்வனிக் மின்னோட்டத்தில் இருந்து அவர்கள் லேசான கூச்சம் அல்லது லேசான உணர்வை உணர வேண்டும். இங்கே ஒரு உதவிக்குறிப்பு. சிகிச்சையின் போது ஜெல் காய்ந்தால் சாதனம் சீராக இயங்குவதற்கு தோலில் சிறிது தண்ணீர் சேர்க்கவும்.
கேல்வனிக் சாதனத்தை அணைத்து மீதமுள்ள ஜெல்லை ஃபேஷியல் ஸ்பாஞ்ச் மூலம் அகற்றவும். அதற்கு பிறகு ஃபேஷியல் டிஷ்யூகளை கொண்டு அந்த பகுதியை உலர வைக்கவும். பிறகு காட்டன் பேட் மூலம் ஃபேஷியல் லோஷனை தடவவும். சீரம் அல்லது மாய்ஸ்சரைசர் போன்ற கூடுதல் சரும பராமரிப்பு பொருட்களை பயன்படுத்தலாம். இதனால் சருமம் ஈரப்பதமாகவும் மிருதுவாகவும் இருக்கும். இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நாம் கற்றுக்கொண்டது கேல்வானிக் ஃபேஷியல் டிவைஸ் மற்றும் அதன் செயல்பாடுகள், கேல்வானிக் ஃபேஷியல் டிவைஸின் பயன்படும் மற்றும் கேல்வானிக் டிவைஸ் பயன்படுத்தி ஃபேஷியலின் செயல்முறை. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.